வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரேண்டம் டே விளாக்ல நாள் 3 காலேஜ் ரீஓப்பன் ஆகி 2 நாள் ஆச்சுன்னு காலேஜே போல. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா போய் ஆகணுங்கிற காரணத்தினால காலேஜ் போயிட்டேன். அப்புறம் அப்படியே பிரேக் டைம்ல வந்துட்டு இருக்க கஃபேட்டேரியா எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை. என் நண்பன் வந்துட்டு காஃபி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லியிருந்தான். சரி, ரொம்ப நல்லவனா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து காஃபியும் பிரெட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளாஸுக்கு போயிட்டேன். கிளாஸுக்கு போய் பார்த்தோன்னே நம்ம நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார்ல, ஏன்டா காலேஜ் வர மாட்டேங்கிறேன்ட்டு. நம்மளை பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாரு. அப்படியே வந்துட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரம் கிளாஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் அங்கேருந்து சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பார்க்கிங் பக்கம் போனால் நம்ம வினோதமான நண்பர் வந்து காலுக்கு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஜேசனும் வந்தனால அவனையும் கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே வந்துட்டு யாருக்கோ கொஞ்சம் திங்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதை எடுத்துகிட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவனை எடுத்துகிட்டு வந்துட்டான். அவனையும் காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே கொஞ்ச நேரம் டயர்டாக்குன்னு படுத்து தூங்கி இருந்துச்சு. சரி, இன்னைக்கு வாக்கிங் போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாக்கிங் கிளம்புறதுக்கு வந்துட்டு ஷூவெல்லாம் மாட்டிட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். வாக்கிங் போகிற வழியில் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பாய்ஸ்லாம் வந்து நம்மளை சுற்று போட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா வந்துட்டு நமக்கு மாம்பழம் வெட்டி தந்தாங்க. அப்படியே அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு வந்து இன்றைக்கி டேவை முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பாய்.